இருக்கும்போது அவங்களோட அருமைகள் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நீங்க அப்பா இல்லாத குழந்தைங்கிட்ட போய் கேளுங்களேன். அப்பா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்க வில்லன்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. அதே அப்பா நம்ம விட்டு போகும்போதுல அவங்க நம்ம கண்ணுக்கு ஹீரோவா தெரிவாங்க. அதையே நம்ம அப்படி மாத்தி யோசிக்கணும். அப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவங்கள ஹீரோவா பார்க்கலாமே. நேத்து நான் ஒரு புத்தகம் படிச்சேன். அந்த புத்தகத்துல ஒரு அண்ணா ஒரு வரிகள் எழுதியிருந்தாங்க. அது படிக்கும்போது என் கண்களே கலங்கி போயிடுச்சு. அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட அப்பா ஷர்ட்ல இருந்து நான் 10 ரூபாய் எடுத்தேன். அன்னைக்கு அது எனக்கு 10,000 ரூபாவா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு. ஆனா என் கண்ணுக்கு அது 10 ரூபாவா தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா, எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க சட்டை என் கூட தான் இருக்கு. அப்படி இருந்தது. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும் போதே அவங்க கூட நம்ம ஹீரோவா நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க எனக்கு ஹீரோ, இவங்க எனக்கு ஹீரோ, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையா ஹீரோ அவங்க கிடையாதுங்க. உண்மையா ஹீரோ நம்ம அப்பா தான். எனக்கு என்னோட முதல் ஹீரோ என்னோட அப்பா மட்டும்தான். அதனால எல்லாருமே உங்க அப்பா கூட ஹீரோவா நினைங்க. தமிழின் சிறந்த சொல் செயல். செய்து காட்டுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்.